இந்த வீடியோவில் சைக்காலஜியோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் 2 எக்ஸாம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் த டெவலப்மெண்ட் சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா டிபிஏசி ஆப்ஷன் பி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இதோட ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனல் ப்ளே. ஸோ அதை வச்சு அப்படின்னாலே நம்ம பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செகண்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர் இன் த பிரெயின் ஸ்டெம் தட் மெயின்டைன்ஸ் அலர்ட்னஸ்ஸு கான்சியஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு சைல்டுஹுட்லேருந்து அடலசனில் வந்து போகிற அளவுக்கு என்ன இதாகுது அப்படின்னா சிறுவலைய உருவாக்கம், ரெட்டிகுலர் ஃபார்மேஷன். ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். பர்சனாலிட்டி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து தேவையானது என்ன அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஷினு. ஸோ இதில் வந்துட்டு எது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அளவீட்டுக்கு உட்படும் நபர் வந்துட்டு கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இல்லாமல் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிடி ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ பிசி இது ரெண்டில் ஏதோ பியும் டியும் ஆப்ஷன் சொல்கிறது வந்து பி இல்லைனா டி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், கிராஸ் மோட்டார் டெவலப்மெண்ட்டோட ஃபெசிலிட்டேட் என்னென்ன அப்படின்னா ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னா க்ராலிங்கு, ஸ்டாண்டிங்கு, வாக்கிங்கு. ஓகேவா? பி மட்டும் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ. கிளாஸ் ரூமில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா டீச்சர் வந்துட்டு டீச்சிங் அப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான இது வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஆனால் தனியாக கேட்டிருப்பாங்க. ஜீன் பியாஜென்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் போன வருஷம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. வெறும் ஜீன் பியாஜென்ட்டு, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இது மட்டுமே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா நாட் அ வெர்பல் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அது வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டிஜிட் சிம்பிள் குறியீடு வந்து இன்டெலிஜென்ஸை தேவைப்படுறதுக்கானது கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ ப்ராசஸ் ஆஃப் மெமரைசிங். ஸோ நம்ம மனப்பாடம் பண்ணுவோம்ல, அதை வந்து சீக்வன்ஸாக வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும், அப்புறம் ரிட்டன்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட ஆர்டர் பிடிஏசி. ஸோ ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கரெக்டானு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். மாஸ்லோவோட நீட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸை வந்துட்டு சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஆர்டர் வந்துட்டு சிஇஏபிடி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கோல்பர்கோட வியூவில் 6 ஸ்டேஜஸ் 3 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்துட்டு 3 லெவல்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல கன்வென்ஷனல் லெவல் தான். ப்ரீ கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், கன்வென்ஷனல். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னது அப்படின்னா இது எல்லாமே லேர்னிங் தான். ரியல் டைம் லேர்னிங், ரியல் டைமாக இல்லை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு லேர்னிங்கில் வராது. ஸோ நம்ம டேரெக்டாக புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு லேர்னிங் அண்ட் மெமரைசேஷன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த போர்ஷனை வந்து சர்வே பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப எஃப் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது வந்து அதுக்கான கொஷின்ஸு. ஸோ என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிவிட்டு ரெஃப்ளெக்ட், அதுலேருந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ளெக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரிசைட் அண்ட் ரீகால், அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டு கடைசியாக ரிவ்யூ பண்ணிடணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரீனேட்டல் ஸ்பீசிஸ் க்ரோத் சென்டர்ஸ் இந்த போன். ஸோ இதோடத்துக்கு வந்து நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எபிஃபைசிஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்துட்டு பிரான் ஃபெர்பர்னரோட யூஸ்டு டு டினோட் த டெம்போரல் டைமென்ஷன் ஆஃப் ஹிஸ் மாடல். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி க்ரோனோ சிஸ்டம். 17th கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஹேபிச்சுவலைசேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரேஞ்ச் த டெவலப்மெண்ட் ஆஃப் பீர் சோசியபிலிட்டி ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ்க்கான அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிஏடிபி. இதில் எது நாட் த டெஃபினேஷன் ஆஃப் டெப்த் பெர்செப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிடி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இதோட லிஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் வந்து பாவ்லோவு, கனெக்ஷனலிசம் வந்துட்டு த்ராண்டிக்கு, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் வந்துட்டு ஸ்கின்னர், எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் ரோகர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஸோ நெக்ஸ்ட்டு கொஷினு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தப்பான்னு கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, 2 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். ஸோ சிக்மண்ட் ஃப்ரெட்டோட மொராலிட்டி எமர்ஜஸ் பிட்வீன் ஏஜஸ் 3 and 6. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இதில் கரெக்டு. ஆப்ஷன் ஏ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டென்பர்கோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி CADB. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் இன்டெலிஜென்ஸை பற்றி தவறான கருத்து வந்துட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சி மட்டும்தான் அதுக்கு மீனிங்காக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்ஸானது என்னென்ன அப்படின்னா ABD. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்துட்டு பேரண்டிங்கோட ஸ்டைலை பற்றினது தான் ரெண்டுமே வந்துட்டு. ஸோ அதுதான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 26 கொஷின்னு பிக் 5 ஃபேக்டர் ஆஃப் பர்சனாலிட்டி கேட்டிருக்காங்க. அதை வந்துட்டு சீக்வன்ஸில் ஹையஸ்ட்லேருந்து வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆர்டர் வந்துட்டு CAEDB. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். பர்சனாலிட்டியை பற்றி தப்பான கருத்து வந்துட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ABD வந்து இதில் தப்பானது. ஸோ நெக்ஸ்ட் 28th கொஷின் விச் யூஸ்ட் ஃபாலோவிங் இஸ் நாட் அ நெமோனிக் டிவைஸ். ஸோ நினைவூட்டல் சாதனம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ACD இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா நிமோனிக் டிவைசஸ் தான். SQ3R இருக்குல்ல, அந்த டெக்னிக் மட்டும் வந்துட்டு படிக்கிறதுக்கான டெக்னிக்கு, அது வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கான டெக்னிக் கிடையாது, நினைவூட்டுறதுக்கான டெக்னிக் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதில் வந்து தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு அரேஞ்ச் த ஃபாலோவிங் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இவங்களோட பற்றி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட இயர் வைஸ் வந்து ஆர்டர் பண்ணணும். ஸ்பியர்மேனு, அதுக்கப்புறம் த்ரன்ஸ்டோனு, அடுத்து கில்ஃபோர்டு, அடுத்து கார்ட்னர். ஸோ CDBA. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸை வந்துட்டு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சரு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சைக்காலஜியில் இருக்கிற 30 கொஷின்ஸுக்கான ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.